Then we also decided இவருக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் தேவைப்படுது. ஸோ பேசுகிறப்பவே ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறது. பிகாஸ் ஃபார்முலாக விக்கிபீடியாவை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு விதம், ஒருத்தர் பேசுகிறப்ப the way we understand them is wonderful, and that's what Cinema Rendezvous has been doing. But for those of you who don't know, he started on the bigger screen, a feature film. The first feature film was Pizza. The last one was Jagame Tandiram. ஒரு குழந்தை முகம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா அது ஒரு விக்கெட் கிரின் ஆகிட்டு ஒரு டார்க்காக ஆகிற மாதிரி இருக்கும். Seriously, I don't know if I'm even, it's polite to say this, but really that's what I feel about him. So tell us about Karthik Subbaraj, the person. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். என்ன சொல்லணும், கார்த்திக் சுப்ராஜ்? ஆமாம், ஏன்னா எனக்கு வந்து உங்களை முதல்ல அமுல் பேபி மாதிரி அழகாக வந்து குழந்தை சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா கொஞ்சம் விக்கெட்னஸ் வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு டார்க் சைடு தெரியும். அப்புறம் உங்கள் ஃபிலிம்ஸில் இவ்வளோ டார்க் ஹியூமர் இருக்குது, ஆழ்ந்த சமுதாய கருத்து இருக்குது, அது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போவீங்க. ஸோ இப்படி இதெல்லாம் பண்ணுற ஒருத்தரோட மைண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் புகழ்றீங்களா இல்லை திட்டுறீங்களா? உங்கள் படம் எங்களுக்கு சில டவுட் ரெண்டு வருது இல்லை, அது மாதிரி தெரியலைங்களே. அது ஏன்னா நீ பார்த்த உடனே வந்து அமுல் பேபி மாதிரி நம்ம நல்ல பையன் நினச்சாலும் இல்லை டார்க் நினச்சாலும் அது தெரிஞ்சு ஐ திங்க் லுக்ஸ் ஆர் டிசீவிங்ல. அதான் உண்மை நினைக்கிறேன். யா, ஸோ நான் தான் லுக்ஸ் பற்றி கேட்கல. உங்கள் கார்த்திக் சுப்ராஜுங்கிற இந்த நபர், த பர்சன், திஸ் மேன், அவரை பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் தேர்ட் பர்சனாக உங்கள் கேரக்டர் பற்றி என்ன சொல்லுவீங்க? யூஸ்வலி மை ஃபில்ம்ஸ், அதாவது நான் வந்து ஐ லவ் ரைட்டிங் அபவுட் all my protagonists or most of my characters are like are grey characters, so grey shaded. They are not like completely pure or white or completely black, so grey. And I also strongly believe every man or every woman is grey, and I think it depends on their opportunity to show how they can be white or black abdinna. But I think in deeper, I think they are grey, but I am grey. I can accept that I am a grey. All of us are. Yeah. So there are several shades of grey. But இப்போ உங்களை வந்துட்டு இப்போ பீட்சாலேருந்து இன்னைக்கு ஜகமே தந்திரம் இந்த சியான் 60 வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவ் ஹவ் யூ சேஞ்ச்? உங்ககிட்ட வந்திருக்கிற மேஜர் சேஞ்சுனா என்னன்னு நினைப்பீங்க நீங்கள்? இதை வந்து ஒரு 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 12th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் முடிக்கிற மாதிரி, இல்லை ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்கிற மாதிரி இதை ஃபுல்லாக முடிச்சாச்சுன்ற மாதிரி. I don't think filmmaking is such a like a course or something. I think every film gives you a new challenges which you don't expect. அது வந்து பீட்சாலேருந்து ஈவன் ஷார்ட் ஃபிலிம் டைட்டிலேருந்து இப்போ ஜெகமே தந்திரம் வரைக்கும், இல்லை இப்போ பண்ணிட்டு இருக்க படம் வரைக்கும், எவ்ரி திங் இஸ் போசிங் a new challenge and a new learning. And I think that has changed the perspective of me sort of seeing the way a film is being shot. Like ஒரு சீனை வந்து எடுக்கிறதுலேருந்து ஓவராலாக பீப்புள் ஹேண்ட்லிங் வரைக்கும், ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் இஸ் டீச்சிங் மீ அ லாட். அண்ட் ஸோ ஐ எம் ஆல்சோ லைக் சேஞ்சிங் பிட், அண்ட் எவ்ரி ஃபில்ம் ஆக்சுவலி டேக்ஸ் அ பார்ட் ஆஃப் மீ அண்ட் தென் ஐ எம் சேஞ்சிங் எவ்ரி பிட். அ பர்சன், நான் வீட்டில் பார்க்குற உங்கள் சிஸ்டராக இருந்தாலோ அம்மாவாக இருந்தாலோ நான் உங்களை பார்த்தேன்னா உங்களுக்குள்ள என்ன மாற்றம் இந்த ஒரு 10 to 11 years? வாட் இஸ் த மேஜர் இம்பேக்ட் யுவர் கெரியர் did on the person you? That filmmaker person is always awake, and ஸோ அது வீட்டில் ஒரு சண்டைனாலும் அதில் ஒரு சீன் யோசிக்கும். ஓகே, அவங்க சண்டை போடும்போது ஏதாவது டைலாக் சொன்னாலும் இதை நம்ம அடுத்த படத்தில் வச்சுக்கலாம். உங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்கணும் இதெல்லாம் நிறைய. நாட் ஒன்லி இன் ஹவுஸ், வீட்டில் மட்டும் இல்லை, இப்போ ஜென்ரலாக இப்போ கொரோனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் அடைஞ்சு கிடந்தோம். ஒரு மிகப்பெரிய அது எல்லாமே இருக்குது, அந்த பர்சனல் அந்த பெயின் எல்லாமே இருக்கும். பட் அதை மீறி ஆனால் வந்து பேக் ஆஃப் த மைண்டில் வந்து இதுலேருந்து ஒரு, ஏன்னா இப்போ எவ்வளோ படங்கள் கொரோனா பேஸ் பண்ணி வருது, அதில் நடந்த விஷயங்களை வச்சு வருது. ஸோ ஐ திங்க் தட் ஃபில்ம் மேக்கர்ஸ் thought process is always awake, and then he always tries to find a scene or a film's knot. So அதுதான் ஐ திங்க் தெரில, அது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் யா, ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் லைட்ஸ் ஆன் சத்தியம் பண்ணிட்டு இருந்தப்போ ஷப்னாஸ்மி ஒரு செஷனுக்கு வந்திருந்தாங்க. She made such a pertinent point, and I've heard தலைவாசல் விஜய் also speak about it. ஒரு சாவு வீட்டுக்கு போனால் ஒரு விதத்தில் ஆஸ் அன் ஆக்டர் நாமளே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ ஈவன் வென் யூஆர் அன் ஆக்டர், ஐ டோன்ட் திங்க் யூ எவர் ஸ்டாப் பீங் அன் ஆக்டர் பிகாஸ் யூஆர் அப்சர்விங், பிகாஸ் லைஃப் இஸ் வாட் ஃபீட்ஸ் யூ அண்ட் தென் யூ ப்ரெசென்ட் இட் பேக். அண்ட் அவங்க சொல்லுவாங்க, அழுதா கூட தலைவாசல் விஜய் சொல்லுவார், அழுதானா இவன் நடிக்கிறான்ருவாங்க, பட் நான் நிஜமாக அழறேன். அப்போ ஷப்னாஸ் சொல்லுவாங்க, அழறப்போ ஆனால் நான் எப்படி அழறேன் இந்த இடத்துலன்னு பார்ப்பேன்.
நான் வந்து ரொமான்ஸ்ல எப்படி அழறேன், நான் சோகத்துல எப்படி அழறேன், அது அந்த டிஃபரன்ஸோட அது வந்து ஆக்டர்ஸோட பிரச்சனை கண்டிப்பா அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ரியல் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு இளவு வீட்டில் போய் அழுதாலுமே ஐ திங்க் தே வில் பி, ஐ டோன்ட் நோ, பட் as an actor that might be. பட் ஆனால் இப்போ ஜிகர்தண்டால் ஆக்சுவலி ஒரு சீன் வரும், எண்டில் வந்து ஒரு இளவு வீடு இருக்கும், எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து இவரை பார்த்து வந்து ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, சூப்பராக நடிச்சிங்க, நான் படம்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஷி வில் கோ அண்ட் ஸ்டார்ட் க்ரைங். அதெல்லாம் வந்து நிஜமாக அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு டெத் வீட்டுக்கு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்தப்போ போய் பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாருமே சோகமாக இருந்தாலும் ஆனால் அவங்களோட காமன் டாக் ஒன்று இருக்குல்ல, அது போக வந்துட்டு தேர் டாக்கிங் நார்மலி அபவுட் சம்திங், தேர் டிஸ்கஸிங் அபவுட் ஒரு அவங்க டிவியில் பார்த்த படத்தை பற்றியோ மேட்சை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் ஸோ அதான் அந்த 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 விஷயம் இருக்கும் மைண்டில் வந்து அதை வந்து ஒரு சீனாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஜிகர்தண்டா, ஜெகமே தந்திரம், and you constantly speak so much about gangster films and it அந்த ஃபிக்சேஷன் எதனால் வந்தது, எப்படி வந்தது உங்களுக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிரே கேரக்டர்ஸ், டார்க் கேரக்டர்ஸ்ன்றது மீறி எனக்கு தெரிஞ்சு when we are showing some sort of a change over, ஏன்னா I think in any film a protagonist has to have a graph, அதாவது he has to learn something, he has to transform. ஸோ ஜிகர்தண்டாலேயும் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு. வந்து ஹீ இஸ் இன்ஸ்டில் கேங்ஸ்டர், பட் தென் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓகே வாட் இஸ் த பவர் ஆஃப் ஆர்ட். ஒரு 4 பேர் சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை வந்து 4 பேர் பாராட்டும் போது அது அவனுக்கு எவ்வளோ ஒரு இது கொடுக்குது. ஸோ ஹீ டிசைட்ஸ் டு leave that and come to art side. So transformation வரும்போது, so when someone is transforming, ஜெகமே தந்திரம்லையுமே வந்து he is like something, அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்காத ஒரு ஆள் தான். அதாவது வந்து என்ன பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நான் கண்டுக்காமல் போகிறேன் அப்படின்ற ஆள் வந்து at last at some point he decides okay இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ when someone is transforming, it's better or it's a good thing to show that who he is. அதில் வந்து டார்க்கர்னு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது. லைக் வந்து 2 points which were very interesting for me. One of it நீங்கள் இப்போ சொன்னீங்க, அந்த சேஞ்ச் ஓவர் ஆகுதுல, உங்கள் ஹீரோ வந்து அவ்வளோ ஈஸியாக, அண்ட் யூ ஆர் யூஸிங் அ ஹீரோ லைக் தனுஷ் ஹூ ஹேஸ் அ பெரிய மார்க்கெட் இம்பேக்ட். அப்படி இருக்கிற ரொம்ப அழகாக எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, நான் தெரியவே இல்லைன்னு ஐஸ்வர்யா லக்ஷ்மி கேரக்டர்கிட்ட வந்து சொல்லுவார். அதே மாதிரி அந்த 2 பாய்ஸ்கிட்டையும் போயிட்டு டே மன்னிச்சுங்கடாங்கிற மாதிரி சொல்லுவார். I think that you as a filmmaker, the way you chiseled the characterization of your hero, you were rewriting what heroism is. And இது ரெண்டுத்துலையுமே ஜோர்ஜ் ஜார்ஜை பார்க்குறப்போ அவர் வில்லனாக நினைப்போம், அவர் ஹீரோவாக நிற்பார். இவர் ஹீரோவாக நினச்சி வில்லனாக போய் திரும்பி ஹீரோ ஆறாரு. Those were very interesting points. But tell me about your father's character in ஜெகமே தந்திரம், which also takes me to அப்பா சன்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் இன்டர்வியூஸில் அவரை பற்றி பேசுகிறப்போ இதாக இருக்குது. அவருக்கு எல்லா படத்துலையும் ஒரு குட்டி ரோல் பண்ணுவார். உங்கள் அப்பா சன் ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள், அண்ட் உங்கள் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் பற்றியும் சொல்லுங்கள். அது ஏன்னா எப்போவுமே அவர் வந்து அப்பா வந்து எப்போவுமே கேட்டு வாங்கிப்பார், ஏதாவது ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கிப்பார். ஸோ யூஸ்வலாக வந்து ஐ யூஸ் டு கிவ் ஹிம் மை ஸ்கிரிப்ட், அதாவது ஸ்கிரிப்ட் டிராஃப்ட் முடிஞ்சோடனே வந்து அவர் படிப்பார். படிச்சுட்டு சம்டைம்ஸ் அவரே ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணி சொல்லுவார், பட் நான் அதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து பெரிய கேரக்டர் ஏதாவது கேட்பார், நான் வந்து இல்லை இது செட் ஆகுது வேறு யாராவது சொல்லிட்டு. பட் இதில் பெரிய கேரக்டர் இந்த படத்தில் வந்து நிறைய ஆடிஷன் பண்ணோம். எனக்கு வந்து அவர் கொடுக்கணுன்ற மாதிரியான அவரும் ஸ்கிரிப்ட் படித்து கேட்டார் அந்த கேரக்டர் நான் பண்ணவான்னு, பட் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ டிட் லாட் ஆஃப் ஆடிஷன். பட் somehow ஐ ஃபெல்ட் சரி அவரே கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவரையும் நிறைய ஆடிஷன்லாம் பண்ண வச்சு ஐ மேட் ஹிம் டு ஆக்ட் அண்ட் ஹி ஆல்சோ டிட் வெல். அவங்க உங்கள் அந்த அப்பா ப்ளே பண்ண அந்த கேரக்டர் when they pass away ரொம்ப அழகாக இருந்தது, cinematography as well as all these things. So how do you go about casting your characters? I mean, with reference to ஜெகமே தந்திரமும் பேசினா because that will be fresh in our minds, but what is your process of casting people? Yeah, basically வந்து casting process வந்து I think it involves the entire team of direction team. அதாவது ஏன்னா their inputs is also very very important. ஸோ நான் என்னோட டீம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம், நிறைய தமிழ் படங்கள் எஸ்பெஷலி நம்மளோட படங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு ஆக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க அந்த பர்டிகுலர் இதுக்கு. ஸோ நம்ம தமிழ் படங்கள் நிறையா பார்த்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா அவங்க வேணாம், அப்படி அதை வந்து நம்ம ஷுட் அவாய்ட். ஏன்னா தட் வில் பிகம் லைக் அ கிளீஷே ஆர் அகைன் இட் மீன்ஸ் தட் தேவ் ஆல்ரெடி டன் தட் ஆல்ரெடி. ஓகே, ஸோ யூ லுக்கிங் அட் ஃப்ரெஷ் இதோட இருக்கு. ஏன்னா ஜிகர்தண்டா ஸ்கிரிப்ட் நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வந்து அசோல் சேதுக்கு வந்து எல்லாரும் சொன்னது வந்து பிரகாஷ் ராஜ் சார் தான் சொன்னாங்க.
ஜென்ரலாக வந்து நான் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் அந்த ஜெகதனா ஸ்கிரிப்ட் கொடுத்தப்போ எல்லாரும் வந்து பிரகாஷ் ராஜ் சார் கேட்டார் போல. ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு அவர் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஞாபகம் வருது இல்லை. அப்போனா அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். பிரகாஷ் ராஜ் சார், ரகுவரன் சார் இருந்தால் ரகுவரன் சார், இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஐ ஃபெல்ட் அவங்கள கேஷ் பண்ணியிருந்தால் இட் வில் பிகம் லைக் எ டிபிக்கல் ஃபிலிம். அதனால டோட்டலாக வேறு வேறாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுக்குமே ஜோஜுவே அப்படி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சத்யராஜ் சார் தான் போய் பேசினோம். பட் அதுக்கப்புறமேட்டு பேசும்போது அதுவும் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. சத்யராஜ் சார் நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் டன் லைக் ஒரு காட் ஃபாதரிஷ் கைண்ட் ஆஃப் ரோல்லாம் பண்ணியிருக்காருன்றப்போ மேபி இட் மைட் பி அ ரிப்பீட்ன்றனால ஐ ஃபெல்ட் ஓகே லெட் மீ கோ ஃபார் அ நியூ. மற்ற வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டு யூ பேசிக்லி லுக் ஃபார்? இப்போ ஏன்னா நிறைய அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே இருக்காங்க, வெளியில் பார்க்குறவங்க இருப்பாங்க. என்ன மாதிரி ஆக்டர்ஸ் உங்களுக்கு அப்பீல் ஆகிறாங்க? நாட் ஃபார் த மெயின் காஸ்ட் கேரக்டர்ஸ், மற்ற கேரக்டர்ஸ்க்கு. இப்போ ஒரு டயலாகோ ஒரு பர்டிகுலர் ஸ்லாங்கோ நம்ம எழுதும்போது மேக்ஸிமம் இப்போ நான் எழுதுறேன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணதும் இல்லை நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் வரும். அதை மீறி வந்து சில விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்காக நம்ம படிச்சிருப்போம், அதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் ஆனால் somebody when we are doing audition they will come and add an extra dimension to that particular thing. ஸோ இப்போ அந்த இதிலே வந்து விக்கின்னு ஒரு கேரக்டர் ஷரத் பண்ணியிருந்தார். அதாவது அந்த ஜெகமே தந்திரம்ல அந்த கூட அந்த டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வந்துட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து அது வந்து காமெடியன் நிறைய டிப்பிக்கல் ஆட்கள்லாம் நம்ம வந்து பண்ணாலும் இவர் வந்து ஹி ஆடட் அ டைமென்ஷன் டு தட் வித் திஸ் வே ஆஃப் ப்ரெசென்டிங் டயலாக். ஏன்னா அவருக்கு ஆக்சுவலி கரெக்டாக இங்கிலீஷ் பேச வராது. ஒரு ஏன்னா யூகேயில் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் யூகே ஸ்லாங்லாம் அவனுக்கு வரல. பட் ஆனால் அது எனக்கு ரொம்ப கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா வந்து கரெக்டு தான். ஏன்னா வந்து இப்போ ஒரு இப்போ என்ன நானும் 12th முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் போய் வேலை பார்த்தேன். எனக்கு அங்கே யூகேலாம் நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்க பேசுறது சத்தியமாக எனக்கு புரியாது. அப்படியே சும்மா தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு புரியாது. அண்ட் நான் பேசுகிறது வந்து நார்மல் இங்கிலீஷ் தானே. ஸோ அப்படியே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன் ஆட் ஆச்சு. இல்லைனா வந்து தேர் ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ குட் ஸ்பீக் குட் யூகே இங்கிலீஷ் மாதிரிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்கள கேஷ் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஆட். ஸோ ஐ திங்க் இட் டிஃபர்ஸ் ஃபார் எவ்ரி கேரக்டர். சடனாக வந்து யூ மைட் they will surprise you with their they will add something even in the audition itself. அந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு கேஷ். நீங்க ஆடிஷன் பண்றத பத்தி பேசுனீங்க and I did read in interviews about how you went to US and tried to get few other Al Pacino மாதிரி ஆட்களை வந்து அதுல நடிக்க வைக்கிறதுக்கு. Can you make a comment about the auditioning process or casting process internationally? நம்ம ரீஜனல் தமிழ் சினிமாலையோ இந்தியாலையோ அதில் இருக்கிற எது இங்கே வரலாம், இல்லை இங்கே நம்மளத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, இப்படியே போகிறது பெட்டர். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? ஐ ஹவ் மேட் ஃபில்ம்ஸ் ஹியர். ஐ ஹவ் மேட் லைக் 4-5 தமிழ் ஃபில்ம்ஸ் அங்கே போயிருந்தப்போ. பட் ஆனால் இந்தியா, அதில் தமிழ்நாடு, அதில் வந்து நம்ம படம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஐ குட் ஸ்டில் அட்லீஸ்ட் கோ அண்ட் கிவ் த ஸ்கிரிப்ட் டு டிரெக்ட்லி டு ராபர்ட் டி நீரோஸ் மேனேஜர் ஒரு அந்த லெவல் வரைக்கும் போக முடியும். பேசிக்லி தே ஹேவ் அ casting agent for every actor is attached to a agency. So and then they have a casting director who takes care of his projects and everything. So they suggest the work to him. So first they read the script. They should like it. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வந்து they will only lot of the script they will only discard. They will tell no he won't like it or he won't do this. Recently he did a film like this. அந்த மாதிரி 2-3 ஆக்டர்ஸ்லாம் எனக்கு சொன்னாங்க. இல்லை இப்போ தான் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் பண்ணார், ஸோ he won't do it அப்படின்ற மாதிரி. ஸோ they will only decide and if they like it they take it to their manager level and then he reads then finally the actor reads அப்படின்ற மாதிரி. பட் அதில் என்ன மாதிரி ப்ராசஸ் வந்து சொல்லிட்டுனா when you send an offer அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. when you send the script you have to send with an offer like saying this much we can pay, like there's 20 days of shoot and maybe we can pay $1 million. So financials எல்லாமே பார்த்து தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு and then you need to give a time also for that offer. நம்ம we can tell how long this is valid. So you can tell 2 weeks valid அப்படின்னா நீங்கள் வந்து 2 weeks அப்புறமேட்டு நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் அவங்களுக்கு. ஸோ they have to get back within 2 weeks. ஸோ இட்ஸ் நாட் தட் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வருஷக்கணக்கில் போய் நான் கேட்டே இருக்கணும், அவங்க நான் பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன், அது நடக்காது. அவங்க வந்து அட்லீஸ்ட் 2 weeksக்குள்ளே தே ஹேவ் டு ரீட் அண்ட் கெட் பேக் அண்ட் சே அட்லீஸ்ட் நோ. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் இங்கே வர முடியுமா? வந்தால் நல்லா இருக்குமா? உங்களை மாதிரி டைரக்டர் கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அதில் இன்னொன்று இருக்குது. அதில் வந்து என்னன்னா when I'm sending it to one actor, like say when I'm saying giving it to Al Pacino, பேரலாக நான் அப்படி ராபர்ட் டி நீரோ மேனேஜர் பிடிச்சி அவர்ட்டையும் கொடுக்க முடியாது அங்கே. தட் இஸ் த எத்திக்கல் ரூல் விச் தே ஹவ் கெப்ட். லைக் if I'm actually giving an offer to one actor, I should also wait for that 2 weeks. When I'm saying it's valid for 2 weeks, the 2 weeks I'm not going to give this entire script to other actor for the same character. The same characterக்கு நான் இன்னொரு ஆக்டர் கொடுக்க முடியாது. Because I have to wait, I have to respect his time also and they also respect our time. So within 2 weeks they will come back and say at least no. So then you can move to other actor. ஸோ பட் இதில் என்னன்னா, இதில் வந்து எனக்கு வந்து இந்த இனிஷியலாக வந்து நம்ம ஒரு 6 பேர் லிஸ்ட்டு வச்சுருந்தோன்னா தட் ஆக்சுவலி லைக் 2 பேருக்கு 1 மாதம்னு வச்சா ஒரு 3 மாதம் அதிலே போயிடும். ஐ மீன்
ஸோ இந்த 6 பேருமே நோ சொல்ல போகிறாங்கன்னா 3 மாதம் கழிச்சு எல்லாருமே நோ சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ பி வேஸ்டிங், வேஸ்டிங்கில் நம்மளுக்கு டைம் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வி ஷுட் பி ரெடி டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் ஆன் இட். இங்கே டேட்டிங்லேயே அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது, நீங்கள் இதிலெல்லாம் சொல்கிறீங்க. How worried are you about getting typecast into one image? இதுதான் உங்ககிட்ட இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். இந்த டைப்காஸ்ட் பண்ணுறது டைரக்டர்ஸ்க்கு கூட நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? Yeah, there is some sort of expectation that comes out. அது ஸோ இப்போ இரவி பார்த்தப்பையும் நிறைய பேர் ஜிகர்தண்டா மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மெர்க்குரி பார்த்தப்போ இரவி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நடக்க தான் செய்யும். இப்போ ஜெயமேந்திரன் பார்த்தப்போ நிறைய பேர் பேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கம்ஸ் வித் யுவர் ப்ரீவியஸ் ஃபில்ம் ஆர் யுவர் வாட் எவர் தே லைக் இன் யுவர் ப்ரொஃபைல். அதாவது நம்ம பண்ண 5 படத்தில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு அது இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் ஆனால் ஐ சம்ஹவ் ஃபீல் தட் எனக்கு இந்த படத்தை பண்ணணும், இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோன்றதை நான் பண்ணிடணும் அப்படின்னு தான். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி அதர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் ப்ரெஷர் ஆர் இப்போ ஏன்னா பேட்டை பிகாஸ் ஐ லைக் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ அதை பண்ணும். ஸோ அடுத்து தரிஷா வரும்போது இஃப் யூ ஹேட் ஆல்ரெடி ஆஸ்ட் சம்திங் லைக் ஓகே இல்லை பேட்டை மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் செட் நோ, பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் திஸ். அண்ட் ஈவன் நவ் இப்போ விக்ரம் சார் பண்ணுற ஸ்கிரிப்டுமே இட் இஸ் த ஒன் விச் ஐ வாண்டட் டு டூ. ஸோ அது ஐ திங்க் ஐ ஷுட் keep doing that, and definitely there will be, since அதை நம்ம அப்படி பண்ணுறதுனால definitely there will be sort of a mixed reviews, but I think that is good. I think that is better. You're for okay with those disappointments? Yeah, disappointment when it is mixed, when எல்லாருமே மொத்தமாக படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா yeah, it's a matter of concern. அண்ட் எல்லாரும் ரொம்ப சூப்பர்னு சொன்னாலும் அது ஓகே, அது அப்படி போயிடும். பட் ஒரு மிக்சடாக வரும்போது when there is lot of discussions happening about it, when there is lot of conversation, இதை சில பேர் புரிஞ்சிக்காமல் பேசும்போது இல்லை சில பேர் ரொம்ப புரிஞ்சுட்டு பேசும்போது அதெல்லாம் பண்ணும்போது தான் ஐ திங்க் இட் இன்ட்ரெஸ்ட் த ஃபில்ம் மேக்கர் தட் ஓகே வி ஹவ் டன் சம்திங் குட் அப்படின்றது பர்சனலி லைக் நம்மளுக்கு பர்சனலாக யா வி ஹவ் மேட் சம்திங் ரியலி குட். ஸோ தட் இதெல்லாம் நடக்கிறதுனால தான். இல்லைனா கம்ப்ளீட்டாக இந்த சைடு அந்த சைடு போனாலும் ஓகே அப்படின்ற, ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக பயங்கரமான ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆச்சுனாலும் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும்ல. அதாவது என்ன ஒரு நம்ம என்ன கமர்ஷியலாக ரொம்ப போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படின்றது. பட் இட் brings me to this question. ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆன உடனே can you just highlight some biggest surprises and strongest disappointments you've had? எனி ஃபிலிம் ஜெகமேலேருந்து பின்னாடி இல்லை, அது என்னன்னா எனக்கு ஆக்சுவலி இட் ஸ்டார்டட் ஃப்ரம் இறைவிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஈவன் ஃப்ரம் ஜிகர்தண்டா. எனக்கு பீட்சா அப்போ தெர் இஸ் நோ சோஷியல் மீடியா, நாட் மச், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஜிகர்தண்டா மொதல் நாள் இருக்கப்போ இந்த ஓவர்சீஸில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போது ஐ காட் சம் எடுத்தோன்னே ஒரு பேட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. படம் நல்லா இல்லை, ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப செட்டே ஆகலை, அந்த காமெடி ஒர்க் ஆகலை, இப்படிலாம் தான் முதல் நாள் நைட் ஆனால் வந்துடும். அப்போல்லாம் ஓவர்சீஸில் துபாயிலலாம் நம்ம டைம் இப்போ ஃப்ரைடே நம்ம படம் ரிலீஸ் ஆனால் தேர்ஸ்டே நைட் அங்கே ரிலீஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் வர இருக்கும்போது இப்படி தான் வந்துச்சு. ஸோ ஐ வென்ட் டு தியேட்டர் வித் சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃப்ரம் லைக் அந்த ஜிகர்தண்டாக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க நம்ம. And then it slowly changed, because you go to see in a theatre and then suddenly பார்த்தா அந்த தியேட்டரில் மக்களோட பார்க்கும்போது ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும். You will know okay whether it's a positive vibe or negative vibe, whether people are liking it or not. I'm not talking about mixed feelings. Mixed feelings will always come, that's good for a film, but it has to send a good vibe. Okay, this film is there, this is more than a normal film அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுனாலே போதுன்ற மாதிரி தான். ஸோ I got that feeling in every film. அதாவது இறைவி அதே மாதிரி தான் வந்துச்சு. Like initially there was a lot of bad reviews and then there was a lot of problems also. Suddenly they said some things, வேற ஒரு இஷ்யூவாக மாறிச்சு அந்த இதில். அது இப்போ உங்களுக்கு பழகி போயிருக்கும்ல? ஆமாம், பழகி போனால் ஜெயவர்தனத்தில் அது ஐ நோ தட் ஓகே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. பட் ஆனால் இதில் புது விஷயம் என்னென்னா திஸ் இஸ் அ டைரக்ட் ஓடிடி அப்படின்றனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு காஜ் வாட் இஸ் ஆடியன்ஸ் ஆக்சுவலி திங்கிங். அந்த ஏன்னா because what you are seeing in social media is it's like a very small world, just like ஒரு 3%. so the collection angle collection சொல்ல வரல. லைக் இப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இறைவி எடுத்தோன்னே ஒரு 2-3 ரிவ்யூஸ் இப்போ மீடியா, சோஷியல் மீடியா, ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்களில் there are very genuine people, but there are someone who spread hate, அந்த மாதிரி நிறையாலாம் வரும் இல்லையா. பட் அதை மீறி நம்ம ஒரு தேட்டரில் போய் உட்காந்தேன்னா ஐ நோ ஆடியன்ஸ் ஹூ கம் அண்ட் see the film and then
tell their opinion and go. They don't have an agenda behind, or they don't have a YouTube channel behind to get likes. அதெல்லாம் அவங்க கிடையாது. ஸோ அதனால் வந்து they will come and see the film. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க, கடைசியில் போயிடுவாங்க. ஏன்னா இறைவிலே வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு வந்து படம் முடிஞ்சுமா பயங்கரமாக அழுதாங்க, எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. சில பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாபியை கொண்டு எந்திரிச்சு நிறைய பேர் தேட்டர் வெளில போனாங்க. they couldn't see, ஏன்னா இனிமேல் என்ன செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பார்க்க முடியல. see that is the audience to whom we are making film. ஸோ அதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு படத்துக்கு இறைவிக்கு தான் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து எந்திச்சு போனார். நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அவர் வந்து விஜய் சேதுபதி கொண்டோன்னே எந்திரிச்சு போயிட்டார். அவருக்கு வந்து ஏற்றுக்க முடியல, விஜய் சேதுபதி எது கொண்டாங்கன்னு. ஏற்று போயிட்டு அப்புறம் கேட்டு வாசல் கிட்ட நின்று பேலன்ஸ் படம் ஃபுல்லாக பார்த்துட்டு என் கார்டு போடுற வரைக்கும் பார்த்துட்டு போனார். பட் ஆனால் அவர் எந்திரிச்சது வந்து ஒரு கோவம். அது வந்து he couldn't accept எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன போனால் ஆனால் அதுக்கப்புறமேட்டு விஜய் சூர்யா பேசும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த டோருக்கு வெளியில் போயிட்டு திரும்ப வந்து ஆனால் படத்தை பார்த்துட்டு தான் போனார். ஸோ these are all something which only a filmmaker can get, like seeing the observing the audience. பட் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கல எனக்கு. நான் ஜெகமே தந்திரம் வந்து ஓடிடின்றனால the only way of communicating between audience and me was becoming ஒரு சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அஃப்கோர்ஸ் எனக்கு கால் பண்ணியோ பேசியோ பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை பார்க்க முடியாது. I felt I missed that in this film. Speaking about overseas OTT experience, I wanted to ask you, so there is a global or worldwide web because of this OTT. ஆடியன்ஸ் வந்து இது வந்து ஓவர்சீஸ் அதுலேருந்து ரிப்போர்ட் வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன் ஒன் ஷாட் ஆல் ஓவர் பார்க்குறாங்க, சப்டைட்டில்ஸோடு பார்க்குறாங்க. ஹவு மச் டு யூ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் ரீஜனல் தமிழ் சினிமா? இஸ் திஸ் கோயிங் டு சேஞ்ச் த சோ கால்ட் நியூ வேவ் தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் யூ? Half of the audience who saw the film is outside India அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஜெகமே தந்திரமுக்கு. ஸோ விச் மீன்ஸ் தெர் ஆர் டூ திங்ஸ். என்னென்னா வந்து லைக் வென் யூ சே இப்போ மதுரையோ வாடிப்பட்டியோ நான் போகிறேன், தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்னால என்னென்னு they don't know and they say இல்லை நான் பண்ணி பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் அக்கா மெய்ட் அக்கா இருக்காங்க, அவங்க வந்துட்டு படம் பார்த்தேன் நேற்று தான் பையன் டவுன்லோட் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல முடியும், தேட்டரில் போய் பாருங்கள், தேட்டரில் இல்லை படம். ஸோ அவங்க நெட்ஃப்ளிக்ஸும் கிடையாது, நேற்று தான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தான், நேற்று தான் பார்த்தேன், அதான் 2 நாள் லேட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னாங்க. அண்ட் ரெவன்யூ வைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் அ ப்ரொடியூசர். பிகாஸ் லைக் சே ஜெகமே தந்திரம் ப்ரொடியூசர்லாம் வந்து இப்போ தேட்டர்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் திஸ் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து ஒரு சடனாக ஒரு அஜெண்டா பேஸ்டோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா இட் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் தி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஓடிடிலாம் கிடையாது. they would already made money, they would already made profit, and film comes there, whatever happens is not going to affect their revenue model. பட் ஆனால் என்ன மாதிரி பிரச்சனைகள்னால் இப்போ டெக்னிக்கலாக வந்து இப்போ தேட்டர்ன்றப்போ when you are sitting in a theater, the cinema is actually bigger than you. I mean it is there everywhere, and then you are just a minute part sitting and watching, so the cinema is over you. But OTTன்றப்போ ஃபோனில் பார்க்கும்போது no, you are over that. So அந்த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி இருக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இன் தட் வாட் எவர் த கனெக்ஷன், த அட்டென்ஷன் டைம், அது எல்லாமே வந்து பிகாஸ் நம்ம வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தாலும் யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு பாஸ் இட் அண்ட் தென் அட்டெண்ட் அ ஃபோன் கால் ஆர் டேக் அ பிரேக் எனி டைம். ஸோ அப்படின்றப்போ வந்து டெஃபினெட்லி தட்ஸ் நாட் அ வே டு வாட்ச் ஃபிலிம். பட் டெக்னாலஜின்னு வர்றப்போ வந்து ஐ திங்க் வி ஷுட் அடாப்ட் இட். பட் அந்த ப்ராசஸ் இப்போ ஏன்னா நான்லாம் வந்து ஓடிடியில் வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் ஐ மேக் ஷூர் தட் ஓகே பார்த்தோன்னா கண்டினியூஸாக படத்தை பார்த்து முடிக்கணும், தேவையில்லாமல் யார் அது தேட்டரில் என்ன எத்திக்ஸ் இருக்கோ அதான். பட் ஆனால் வி கான்ட் சஜஸ்ட் தட். பட் ஆனால் இப்போ ஒரு ஆடியன்ஸாக தேட்டர் வந்து உட்காந்திங்கன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ தட்டில், பிகாஸ் நீங்கள் வந்து ஃபோன் பேசினாலும் வெளியில் தான் போய் ஆகணும், அங்கே வச்சு பேச முடியாதுன்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங். ஐ மீன் அஸ் அ ஃபில்ம் மேக்கர் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு நம்ம போயிட்டு இருக்கோம், பார்த்தா யாராவது ஒருத்தர் ஆட்டோவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சும்மா ஃபோனில் பார்த்துட்டு இருப்பார்ல, அப்போ நம்மளுக்கு தோணும் இப்படி பார்க்க வேண்டியது கிடையாது, இது வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்றது தோணும். பட் இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். I always have this deep desire that தமிழ் சினிமாவை பற்றி ஒரு பெங்காலி சினிமாவை பற்றி எழுதின மாதிரியோ இல்லை இன்னைக்கு இப்போ ஏதாவது யாருக்காவது ஏதாவது சொல்லலான்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸை வந்து அவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, அகாடமிக் ஒர்க்கில் வந்திருக்கும். நம்ம சினிமாலாம் ஸ்ரீதர் போன்ற பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே பெருசாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணாமல் தான் இருக்கோம். பட் கான்ஸ்டண்ட்டாக தெர் இஸ் திஸ் ரெஃபரன்ஸ் வென் ஐ ட்ராவல் அவுட் இன் யூரோப் ஆல்சோ, the way they speak about new wave தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு காயினேஜ் வந்தாச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூ ஆர் கன்சிடர்ட் பார்ட் ஆஃப் இட், அண்ட் வாட் டு யூ திங்க் ஆர் த குவாலிட்டிஸ் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் த நியூ ஏஜ் தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ்? இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் டார்க் ஹியூமர் இஸ் கோயிங் டு பி மச் ஸ்ட்ராங்கர் அண்ட் யூ ஹேண்டில் ஸோ மச் ஆஃப் ஆல் தட். என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்கும்? வாட் இஸ் கைண்ட் ஆஃப் த ஃபியூச்சர் யூ திங்க் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் யூ நவ்?
முன்னாடி ஏன்னா டிஜிட்டல் அந்த டெக்னாலஜி வர வர தான் ஐ திங்க் இப்போ நியூ ஏஜ் அப்படின்னு சொன்னதே டெக்னாலஜி பிளேஸ் அ பார்ட் இன் இட் லைக் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் மேக்கர்ஸ் த வே வி ரைட் அதெல்லாம் மீறி இஃப் த டிஜிட்டல் கேமரா இஃப் த 5D கேமரா வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட் ஐ திங்க் நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபில்மே பண்ணியிருக்க முடியாது, ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ ஈஸியாக வந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபில்ம் கேமராவில் பண்ணி அதோட விஷயங்களை வந்து ஸோ அப்போ வந்து அது ரொம்ப அந்த ரீச்சபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது வந்து அது சுருங்கிட்டே வருது இல்லையா. ஸோ அதனால் அது இட்ஸ் a குட் திங் ஸோ தட் when you learn film making properly and when you can write it and make a good film, definitely you have some way to go show and reach the audience ன்றது வந்து I think it's a good sign. மாமனார் கூட படம் பண்ணாலும், மாப்பிள்ளை கூட படம் பண்ணாலும், பாபி கூட பண்ணாலும், சித்தார்த் கூட பண்ணாலும் அவங்க இமேஜஸ் இது வழியாலாம் மேனுவர் பண்ணி போகிறப்பவும் எங்கேயோ கார்த்திக் சுப்பராஜ் தெரிகிறாரு. யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் தட். பல பேர் வந்து பெரிய ஆட்களோட பேட்டை மாதிரி ஒரு படம் பண்ணால் அவங்க அதில் அவ்வளோ தெரிய மாட்டாங்க. ரஜினி சார் தான் தெரிவார். ரஜினி ஃபேன் நீங்கன்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணி ஆனால் உங்களையும் அங்கே வச்சுக்கிறீங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் தட் பேலன்ஸ்? வாட் டு யூ திங்க் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் இன் யூ ஆஸ் அ டிரெக்டர்? He gave me the film because he liked pizza, he liked Jigardanda, he liked Irevi. So he is also expecting something like what I did there. அது இல்லாமல் நான் போயிட்டு வந்து அவர் வந்து டிப்பிக்கலாக நிறையா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன்னா டெஃபினெட்லி யூ wouldn't have accepted the script also. Any actors for that matter. நீங்கள் வந்து சொல்கிற இப்போ தனுஷ் சாராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், இப்போ விக்ரம் சாராக இருக்கட்டும், they want that to be in their film. அதை நம்ம பண்ணலைன்னா தான் தப்பாகும்னு தோணுது எனக்கு. அதை நம்ம பண்ணல, நம்ம வந்துட்டு இப்போ நான் நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ரைட்டராக வந்து ஒன்று எதிர்பார்த்து நம்மளை கூப்பிட்றாங்க, ஒரு ஆக்டர் சேஸ் தட் he wants to work with us. அதை நம்ம போய் அந்த படத்தில் பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா ஐ திங்க் அது அவங்களுக்கு பண்ணுற தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் there is always a scope for any filmmaker, writer to show to be himself in any film. There are two scenes that really stood out for me as a musician. The first one is Surli's Parota Kada Sunday, and the second one is when Surli attacks Peter's house. So both these scenes are very different in terms of approach, the cinematic style as well, the way it's shot, but also the music style. So what was your brief to Santosh when you gave him, or was there a brief, or was it completely his approach? அவர் எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு தீம் அனுப்பிச்சார். அந்த தீம் மட்டும் அனுப்பிச்சார், இதை கேளுங்க அப்படின்னு அனுப்பிச்சார். சூப்பராக இருந்துச்சு. சரி நான் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்போ he said அந்த பரோட்டா கடை ஃபைட் யூஸ் பண்ணலாம்னா ஐ காட் எக்ஸைட்டட், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதை உட்காந்து நாங்கள் வச்சு பார்த்தப்போ வி ஃபெல்ட் வெரி குட். பட் இந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஷூட் அவுட் அந்த சாங் வந்து இனிஷியலி இட் வாஸ் நாட் லைக் அ சாங். இப்போ நான் தாண்டா மாசம் சாங் இதில் இருக்குது. பட் ஆனால் அது சாங்காக நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த சாங்லாம் இல்லை. வி தாட் ஒரு மியூசிக்கலாகவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. பட் எடிட்லாம் பண்ணி பார்க்கும்போது வி ஃபெல்ட் அங்கே ஒரு சாங் ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ டு ஏன்னா அது வந்து இட் சம்ஸ் அப் த என்டையர் திங். இட்ஸ் நாட் லைக் அதுக்குள்ளே ஒரு அர்த்தமும் இருக்கு இல்லையா. அது வந்து சுருளி போய் பீட்டரை கொள்றதை மீறி அங்கே இருக்கிற எல்லாருமே மற்ற எல்லாருமே யுனைட் ஆகி ஒரு சுப்ரீமசி எதிர்த்து உள்ளே போகிறாங்க, அதை போய் உடைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒன்று வேணும் அப்படின்னு தோணுனப்போ தான் வி காட் திஸ் சாங், அந்த நமாஸ்ன்ற சாங்கு. பட் அதோட ஜானர் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒன்று இதில் இருக்கலாம், ஒரு ஸ்டைல் ஆஃப் அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கில் இருக்கலாமேன்னு சொன்னோன்னா he got excited and he did that. Normally when God தான் வந்து when we address God or refer to God இறைவன்னு சொல்லுவோம். இறைவிங்கிறது ஒரு கான்செப்சுவலி ஒரு நியூ லைன் ஆஃப் தாட்டாக இருந்தது. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் தீமாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஆனால் அதில் வந்து மேல் கேரக்டர்ஸ் தான் டாமினண்ட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி அண்ட் பாபி சிம்மா. அஞ்சலி கேரக்டர் இருந்தது, கொஞ்சம் டெப்த்தாக ரொம்ப அழகாக ஷேப் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த கான்செப்டுவலாக இறைவின் டைட்டில் வச்சு அந்த கான்செப்டை கொண்டு போனதுக்கான தி பேஸ் ஆர் லாஜிக் பிஹைண்ட் இட், கேன் யூ எலாபரேட்? விமன் நிறைய பேர், ஐ மீன் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணல, பட் நான் பார்த்த நிறைய பேர் வந்து ஈவன் வென் தே டாக் அபவுட் ஃப்ரீடம் ஆல்சோ, ஃப்ரீடம் எங்களுக்கான ஸ்பேஸ் அந்த ஃப்ரீடம் எல்லாமே பேசினாலும் தே ஸ்டில் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் அ மென். தே வாண்ட் அ மென் டு கிவ் இட் டு தெம்ன்ற மாதிரி தான் நான் பார்த்த ஒரு கொஞ்சம். ஸோ அதை தான் அந்த படத்தில் காட்டணும்னு நினச்சேன். ஐ மீன் வாட் எவர் இட் இஸ், அது வந்து இப்போ சுதந்திரம்னாலே என்ன, சுதந்திரம்னா உங்களுக்கு எந்த கிளச்சஸும் கிடையாது அது பட் ஆனால் அதையும் யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்கணும், அதை வந்து உங்களுக்கு ஒரு மென் தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஏன் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு மென்னை வச்சு தான் காட்ட வேண்டியதாக இருந்துச்சு அது. ஸோ வந்து வாட் இஸ் ஃப்ரீடம் டு விமன் அண்ட் ஹவு தே பர்சீவ், அதாவது அதனால தான் மூணு பேர் காமிச்சிருந்தோம் இல்லையா. ஒன்று வந்து ஒரு
அஞ்சலி கேரக்டர் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்களோட மைண்ட் செட்னா அப்படி நிறைய பேர் வளர்ப்பாங்க இல்லையா, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த இடத்துல நல்ல மருமகளாக நல்ல நல்ல பொண்ணாட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லும். எனக்கு வந்து ஒருத்தன் வருவான், அவன் நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் செட்டில் ஆயிடுவேன்ற மாதிரி ஒருத்தங்க. இசைவராஜோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் லைக் மோர் இண்டிபெண்டன்ட், ஷீ ஒர்க்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸோ அவங்களோட எக்ஸ்போஷர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெம். அதே மாதிரி வடிவுக்கரசி மேடம், அந்த ஒரு வயசாக அவங்க படம்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் அவங்க வந்து நம்மளோட அம்மாவோ பாட்டியோ எப்படி இருந்தாங்க, அப்படி கம்ப்ளீட்லி சரண்டரிங் டு அ மேன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு வாயே திறக்காமல் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் 3 பேர்ட்டையுமே ஒரு ஒற்றுமை இருக்கும். எல்லாமே ஏன்னா 3 பேருமே இஸ் வெயிட்டிங் ஃபார் அ மென் டு கம் அண்ட் ஃப்ரீ தர் கிளச்சஸ். அதுதான் அந்த படம் சொல்ல வந்துச்சு. அது அப்போ டைட்டில் வந்து அதான் எனக்கு வந்து அது ஒரு ஊரில் இந்த நாட்டார் தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்களே, நாட்டார் தெய்வங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஒரு கதை ஒன்று இருக்கும். அதில் அந்த விமனுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடந்திருக்கும், அந்த ஊர் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஆனால் அது அந்த பாவத்தை இது பண்ணுறதுக்கு அதை தெய்வமாக்கிடுவாங்க டப்புன்னு. அதை வந்து ஒரு சிலையை பண்ணி வச்சு அதை கும்பிட்டா முடிஞ்சுன்ற மாதிரி. ஸோ அந்த நாட்டார் தெய்வங்கள் தான் இந்த சிற்பங்கள் இதில் மெயினாக வரணும் அந்த இதில். பட் அதுக்கு வந்து கடவுள் அப்படின்றதோ இல்லை வந்து அதுக்கு ஒரு வார்த்தை தேடிட்டு இருந்தப்போ தான் வந்து இறைவின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. 2 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. இன்ட்ரெஸ்டிங் நான் நினைக்கிறேன். டு யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் உலக நாயகன்? இருக்கு சார். when are you going to do that? அவர் தான் சொல்லணும். பட் நாங்கள் ஜென்ரலாக ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ, நானும் குணால் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ சடனாக இந்த மாதிரி பேசி ஒரு கதை ஒன்று அவருக்கு பண்ணால் செமையாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம். பட் ஆனால் நாட் டோல்டும் இட். Okay, the next question is, who is your favorite? Ilayaraja, Rahman, Anirudh, Santosh. I know Santosh is the only one and who has worked with you in most of the films, and Anirudh in one of the films. When are we going to see you work with the 2 legends? ஐம் வெயிட்டிங். எனக்கு ஃபேவரட்னா எனக்கு இளையராஜா சார் தான் கண்டிப்பாக. பிகாஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டுனால எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுமா அப்படின்றது எனக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சில லெஜெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம பக்கத்தில் போகிறதே பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்குது. பட் அண்ட் ஐ ஆல்சோ லைக் ஏரமன் சார் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். பட் ஐ திங்க் வெரி சூன் ஐ வில் ஒர்க் வித். நம்ம ஒரு இப்போ மூவி மாதிரி எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு வரும்போது பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் கேட்போம், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் செட்டில் ஆகிற வரைக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்கும்போது அவர் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லா படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கொடுன்னு அவர் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாரா? அவருக்கு வந்து என்னென்னா ஆக்டிங் ஆசை, ஐ திங்க் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆக்டிங் ஆசை இருக்கும், அவருக்கும் இருந்திருக்கு. அண்ட் வந்து முன்னாடி அவர் ஒரு 25 years 26 years இருக்கப்போ வந்து சம்படி ஹூம் ஹி நோஸ், ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். அப்போ வந்து நடிக்கிறதுக்குன்னு இவரை கூப்பிட்ருக்காங்க. சரி வா ஏதாவது ஒரு கேரக்டர் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த ஊருக்கெலாம் போய் ஏதோ லேட் ஆகிடுச்சு போல். அதுக்கு ஸோ தே ஃபிக்ஸ் சம்படி எல்ஸ் அண்ட் ஹி குடன்ட் ஆக்ட். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு டெட் பாடி வந்து இது கடலில் மிதந்துட்டு இருக்கும், அந்த கூட்டத்தில் நிற்க வச்சுருந்துருக்காங்க போல், வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில். ஸோ சொன்னார் அது மட்டும் தான் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பட் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ he started acting, அதாவது சரி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் he is very interested in acting. அதனால Family Man created such a bad impact that Clubhouse வந்து every single day they were getting together and bashing எப்படி வந்து ஒரு இந்திக்கார வந்து நம்ம தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸோட ரியல் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி தெரியாமல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து நிஜமாக ஏதாவது ஃபியர் இருந்ததா இதை பற்றி? ஈழம் தமிழ் பற்றி பேசும்போது பிகாஸ் இட் இஸ் வெரி எமோஷ்னல் டு லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் அந்த வாரில் வந்து நிறைய பேர் நிறைய இழந்து அப்படி இருக்காங்கன்றப்போ வந்து அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரொம்ப நியாயமாக இருக்கணும். ஏன்னா இந்த படம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது ரொம்ப நியாயமாகவும் கரெக்டாக இருக்கணுன்றதில் ஐ வாஸ் வெரி கீன். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து ஷோமிதரன் சொல்லிட்டு இஸ் அ ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஹீ வாஸ் தேர் டூரிங் வார் டைம். ஹி வாஸ் அ ரிப்போர்ட்டர். அவர் வந்து அங்கேருந்து வாரில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு 5-6 பேரை அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டு வந்த ஒரு ஹி ஹாஸ் அ பிக் ஸ்டோரி. ஸோ ஹீ வாஸ் தேர் ஹி ஆல்சோ ஆக்டட் இன் த ஃபில்ம். அந்த அட்டிலாவோட அண்ணனா வருவார் இல்லையா ஜெயிலில், அந்த ஹீஸ் ஷோமிதரன். அண்ட் ஸோ ஹீ வாஸ் தேர் அண்ட் ஐ மேட் ஷுவர் தட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ நிறைய இன்புட்ஸ் அவர்கிட்ட வந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போது ஐ ஆல்சோ, ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா கன்னத்தல் முத்தமிட்டால் வந்தப்பையும் தேர் வாஸ் சம் ப்ராப்ளம், லாட் ஆஃப் பீப்புள் செட் நோ தப்பாக காமிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அண்ட் ரைட்டர் ஐ மேட் ஷுர் வி ஆர் ஷோயிங் இட் இன் அ ரைட் லைட். அதாவது வந்து இது கரெக்டான ஒரு ஆங்கிளில் தான் இருக்கணும், கரெக்டான விஷயத்தை தான் தொடுறோம் ப்ளஸ் அப்படின்னு.
வாட் ஹேப்பன் இன் ஃபேமிலி மேன், ஐ ஹவ் நாட் சீன் ஃபேமிலி மேன், பட் ஐ திங்க் தட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி, ஏன்னா வந்து அது பார்த்த எல்லாருமே வந்து இட் இஸ் அ பேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் மட்டும் இல்லை, எல்டிடியை வந்து அவங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக சொல்லியிருக்காங்க அப்படியே அப்படின்றது, விச் இஸ் ராங். அது வந்து அதுக்கு உண்மை கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட், ஐ டோன்ட் பிலீவ். ஸோ அது அப்படி காட்டியிருந்தாங்கன்னா தப்பு தான் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்துச்சு. அண்ட் அது எல்லாருமே எதிர்த்தாங்க. ஜெகமேந்திரமுக்கு வி எக்ஸ்பெக்டட் டெஃபினெட்லி தேர் பி லைக் எ மிக்சட் வியூஸ், அண்ட் அதுதான் வந்துச்சு. அண்ட் பிகாஸ் தேர் ஆர், ஐ நோ லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கால் மீ அண்ட் தே வர் லைக் டீப்லி அட்டாச் வித் த ஃபிலிம். தே லிட்ரலி தே செட் தே ரொம்ப எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு நீங்கள் சொன்னதெல்லாம். So this is what we wanted from this film, and that happened in the right way. Definitely there are some people who said vana அப்படினு, but yeah, I mean I can understand what is their point of view. I really felt the subjects you dealt with, because பல கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாக வந்து இமிக்ரெண்ட்ஸாக வந்து எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே சிவதாசனோட இவங்க ஆளை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தீங்க. த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் தெம் லீகல் அதெல்லாம் காமிச்சிருந்தீங்க. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி சென்சிட்டிவ் போர்ட்ரேல். வந்து போராளியாக வரும்போது அவனை வந்து டெரரிஸ்ட் முத்திர குத்துறது வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டைலாக்ல அவர் சொல்கிறாரு, விச் மீன்ஸ் அதே தான். இதே எல்டிடி இஸ் ஆல்சோ ரெபலியன் ஆர்மி தான் அது. அண்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு போய் யூகே தான் சொன்னான் டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு. ஒரு யூஎன் இதில் வந்து அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொன்னதே வந்து ஒரு வெள்ளைக்காரன் தான். ஸோ அது ஈஸ் அகெயின்ஸ்ட் தட். ஸோ பட் ஆனால் அதை வந்து வேறு மாதிரி மிஸ்இன்டர்பிரட் ஆகிறதுக்கான சில பேர்ட்ட மட்டும் மிஸ்இன்டர்பிரட் ஆச்சு. அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபேமிலியில் வந்து ஹவு டிட் தே ஹேண்டில், லைக் அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க, நீ இது பண்ணணுமா இல்லை ஒய் ஆர் யூ கோயிங் ரைட் பேக் ஆஃப் திஸ், ஏன்னா இது நடக்குது எங்கள் வீட்டில், அதுக்கு சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அப்போ தான் நான் வேலையை விடுற அந்த டயத்தில் தான் வந்து ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க் மை ஃபாதர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஹி வாஸ் நாட், எல்லாருமே பயந்தாங்க ஆப்வியஸ்லி. வந்து வேலையை விட்டுட்டு நீ வந்து சினிமான்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதில் வந்து சக்சீட் ஆகுதுன்ற சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வந்து ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் வந்து தே குட் சக்சீட்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்னன்ற மாதிரி பயந்தாங்க. பட் அட் சம் பாயிண்ட் when I decided that I'm going to quit my job, and also I made some short films. அந்த ரேட்டில் நானே வந்து ஒர்க் பண்ணுறக்கும் போதே பண்ணேன். அதில் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா தே ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஐ மீன் அப்பா தான் சொன்னார், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது, சரி தைரியமாக பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் ஈவன் மை ஒய்ஃப் ஆல்சோ, லைக் because we got married when we are actually when I was actually in the struggling phase. ஏன்னா இந்த 4 இக்னரும் முடிஞ்சிருச்சு, ப்ரொடியூசரும் இல்லை அடுத்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவோமா, ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் தான் நான் கல்யாணம் பண்ணேன். அண்ட் ஸோ ஷீ வாஸ் தேர் ரைட் தேர் அட் தட் டைம், அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட். ஏன்னா அவன் வந்து ஒன்றே தான் தெளிவாக சொன்னான், சார் என்ன பிரச்சனை வந்தாலும் என்றைக்குமே வந்துட்டு நீ வந்து இந்த சரி ஓகே இந்த படம் நான் ட்ரை பண்ணல, திரும்ப நான் சாஃப்ட்வேர் ஜாபுக்கு மட்டும் போவேன் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேன்லன்னு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டால். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஸோ ஷீ வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் இன் தட். ஸோ தேங்க் ஆல் ஆஃப் தெம். A fun, not so intense, but or colorful fun, because you're in your 30s, right? He's 38, I just checked. Yeah, even I checked. So அதனால அந்த மாதிரி ஒரு படம் கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் சடனாக ஒரு 5 ஃபிலிம்ஸ் முடிஞ்சப்பறம் ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் நினச்சேன் நேற்று ஜக்மே தந்திரம் பார்த்தப்பறம். ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்? பட் தனுஷ் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி அந்த இர்ரெவரன்ஸோட ரொமான்ஸ் பார்க்கணும், ஃபுல் ஹாப்பி ராம்காம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நானும் ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ லைக் கம்ப்ளீட்லி லைக் ரொமான்ஸ் ஆர் காமெடி, அண்ட் ஐ திங்க் வெரி சூன் ஐ வில் டூ. ஸோ இப்போ முன்னாடி வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது a view is directly proportionate to the producer's profit or whatever it is. But here a click is not obviously going to be coming into like the price at which he sells it to Netflix or something. So do you feel like, in my limited understanding of cinema, like in regards to salary valuation of actors, it's usually a proportionate ratio of like the amount of market that they bring in usually. But here இப்போ வந்து every click is not going to be like equated into a rupee value. So how do you think that changes the producer valuation talks with an actor, or how you cast someone based on எந்த மாதிரி market they bring for a producer and stuff like that? இந்த ஆக்டரோட படங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து 5 மினிட்ஸில் ஸ்டாப் பண்ணுறது எத்தனை இருக்குது, இல்லை வந்து அட்லீஸ்ட் 70% ஆஃப் த ஃபிலிம் கவர் பண்ணுறாங்களா, நிறைய மெட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க. ஐ மீன் தே டோன்ட் ரிவீல் இட் ஆல்சோ மச்.
and all they say is like whether they are happy with the film, because நான் ரீசெண்டாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் லாஸ்ட் வீக் when I called, they said they are very happy with Jagamethandram, it's doing really well, and அந்த மாதிரி ஸோ அந்த மெட்ரிக்ஸ் வைஸ் they are so definitely for whatever price they bought Jagamethandram, definitely I think if there is next Dhanush film is going to come to OTT, definitely they will give more price, so that's how the market goes. பட் அது எக்ஸாக்டாக நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி, ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து ஒரு அதுவுமே வந்து we don't have a valid thing. So whatever film they say is 200 crore collection is not 200 crore collection. Everybody knows it. So அதுவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹைப்டப்பாக இருக்குது. இந்த அதே மாதிரி ஓடிடிலையும் still we don't know the metrics, and I think போக தான் தெரியும் whether we are going to got something with this அப்படின்றது. So they also see how many subscribers are increasing, எஸ்பெஷலி இந்த படம் வரப்போகும்போது இப்போ தமிழில் வந்து ஜெயமேந்திரன் வருதுன்னா இதனால வந்து எத்தனை புது சப்ஸ்கிரைபர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்றது அந்த மாதிரி தே ஹேவ் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ். டெக்னீஷியன்ஸை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? லைக் இவங்க தான் எடிட்டராக இருக்கணும், ஐ மீன் மியூசிக் டைரக்டர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். மீதி ஆளுங்க கேட்குறேன், இவங்க எடிட் பண்ணணும், இவங்க போஸ்டர் டிசைன் பண்ணணும், இவங்க கேமரா, அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க தான் ஆர்ட் டைரக்டர் அந்த மாதிரி. ஸோ ஹவு டு யூ லைக் ஆன் வாட் பேசிஸ் யூ சூஸ் யுவர் டெக்னீஷியன்ஸ்? மெயினாக வந்து சினிமாட்டோகிராஃபர், ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி crucial and important technician in a film, because that he has to be like very close to the script and understand the script. It defines a film actually. ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் வந்து he can definitely even change the entire perception of the film. Especially ஜெகமேதந்தருக்கு வந்து initially we wanted it to be a UK சினிமாட்டோகிராஃபரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணி நிறைய பேர்ட்ட பேசி, and they were also okay and ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் in the end அந்த பட்ஜெட் அகெயின் பிரச்சனை வந்தப்போ சரி நம்ம ஊர்லேருந்தே போகலாம் அப்படின்னு சொன்னப்போ I wanted somebody very நியூ அண்ட் their ஒர்க் யாராவது பார்க்கணுன்னு சொல்கிறப்போ ராக்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஷேயஸ், அதோட ஒரு ட்ரெய்லர் தான் நான் பார்த்தேன். ஒர்க் வாஸ் ஃபென்டாஸ்டிக் and I met him and then I liked his work and his way of approaching the script. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ டெக்னீஷியன் வைஸ் ஐ ஆல்சோ ஹேவ் லைக் அ விஷ் லிஸ்ட், இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஸோ நத்திங் லைக் அ பேட்டர்னாக எதுவும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ். அண்ட் தேர் ஆர் சம் பீப்புள் லைக் சே போஸ்டர் டிசைன் டியூனி ஜான் ஹஸ் பீன் ஃப்ரம் பீட்ஸாலேருந்து இப்போ வரைக்கும் டியூனி தான். இட்ஸ் லைக் இல்லை பீட்ஸா அண்ட் ஜிகர் தண்டால டோட்டலாக ஒரு தமிழ் ஃபிலிம்க்கு போஸ்டர் டிசைனிங்கே பயங்கர யூனிக்காக ஐ திங்க் ஹீ ஸ்டார்டட் பிளேயிங் இட். தட் இஸ் கம்ப்ளீட்லி டியூனிஸ் டேலண்ட் தான். ஏன்னா இது வரைக்கும் எல்லா படத்துக்குமே அவன் தான் போஸ்டர் டிசைன். he is like superbly talented and அதனால் வந்து நான் எனக்கு வேறு ஆள்கிட்ட போகணுமோ இல்லை மாற்றணுன்ற எண்ணம் வந்ததே கிடையாது. அண்ட் ஆல்சோ எடிட்டர் விவேக் கிருஷ்ணன் இஸ் ஃப்ரம் ஜிகர்தண்டா டில் நவ் இஸ் மை எடிட்டர் and is very technically brilliant and also like you have the comfort level to work with, because ஒரு டெக்னிக்கல் டீம்ன்றது you need to have that comfort level, because ஆக்டர்ஸ்க்கும் அதுக்குமானது வந்து கொஞ்சம் வேறு. ஏன்னா they come for the shoot அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் you can manage, because அந்த சீன் நடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. பட் டெக்னிக்கல் டீம் ஆர் லைக் அந்த 6 மாதமோ 1 வருஷமோ they are there throughout. ஸோ அந்த சிங்க் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் தட் ஒர்க்கிங் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ you need to feel it as a team more than மாதிரி அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அது கரெக்டாக அமைச்சிக்கணும். ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் நீட்ஸ் டு ஹாவ் அ குட் டீம் for their films to come. I just wanted to mention everybody because this is a very special date for us, 100th, and we are taking a break and we'll reinvent ourselves. So it is beautiful that you could come again and join us here, and to have somebody like you who is so commercially viable, who's so passionate and unapologetic about knowing international cinema, at the same time நான் லோக்கலாக பண்ண முடியும்னு. ஏன்னா இதை பற்றி பேசினா இங்கே தள்ளிடுவாங்க, இல்லை இதே பண்ணிட்டு இருந்தால் அது தெரியுதுன்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் you're somebody who bridges things, and I think most of us involved here are like that. We have a deeper passion towards all these things. Thank you so much for joining us.